ஃபைனலி திரு விஜய் அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருச்சு எலெக்ஷன் கமிஷன். ஆமாங்க, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் பிரச்சாரம் ஸ்டார்ட் மோட், தேர்தல் ஆணையம் கிரீன் சிக்னல் அப்படின்னு ஒரு நம்ம நியூஸ் நம்ம பார்க்க முடியுது. அதாவது பல தடைகளை தாண்டி திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஆதரவு சொன்னாங்க. திரு விஜய் அவர்கள் எப்போ அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கும், எப்போ நம்ம இறங்கி களத்தில் போய் மக்களை சந்திக்கலாம்னு காத்துட்டு இருக்காரு, அந்த நாளுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலி வந்துருச்சுங்க. உண்மையாக சொல்கிறேன் உறவுகளே, வாரம் வாரம் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கும் போது ஏற்பட்ட அதிர்வு எல்லாருக்குமே தெரியும், மறுக்கவே முடியாதுங்க. மொத்த சேனலும் அவர் 2 நாள் பேசிட்டு போவார். அடுத்த ஒரு வாரத்துக்கு அதுதான் டாப்பிக்காக இருக்கும். அது கூட அடுத்த 2 நாள் வந்துடும். எவனாலையுமே அரசியலே பண்ண முடியல. எவன் பேசாலும் நியூஸில் வர மாட்டேங்குது, இது மட்டும் தான் நியூஸில் வருது. அதுதான் ட்ரெண்ட் ஆகுது. அப்படி அந்த 3 வாரம் 4 வாரம் வந்த மேட்டர் ட்ரெண்டான விஷயங்கள் இப்போவுமே அந்த 10 ரூபா பாலாஜி உங்களுக்கு தெரியும், ஒரு வாட்டி பாடிட்டு போனார், ட்ரெண்டு எது சொன்னாலும் ட்ரெண்ட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு அவர் சாதாரணமாக பேசினாலே அது ரொம்ப வைரல் ஆகி சோஷியல் மீடியாவில் எங்கே ஓம்னாலும் அவர் பேச தான் வருது. இது அரசியல் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி தான் சொல்லணும். எல்லா கட்சிக்காரர்களுக்கும் ஒரு மன உளைச்சல் தான் ஏற்படுத்துச்சு. டென்ஷன் ஆனுங்க. முக்கியமாக இதில் பாதிக்கப்பட்டது திமுக. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால தான் அவங்கள போட்டு ஓரம் கட்டி வச்சு டெம்பரவரியாக பிளாக் பண்ணாங்க.